ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக குண்டுமல்லி பூ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். குண்டுமல்லி பூ கட்டுறதுக்காக இடையில வைக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் ரோஸ் அப்படி இல்லைனா குட்டி ரோஸும் இந்த மாதிரி மறிக்குழுந்து மாதிரி இலை இது வந்து பூ மார்க்கெட்லேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ஒரு கட்டு வந்து கொத்தமல்லி கட்டு மாதிரி இருக்குது, ஒரு கட்டு 10 ரூபா தான். இது வந்து செவ்வந்தி பூ இலை மாதிரி இருக்குது. மறிக்குழுந்து அளவுக்குலாம் வாசனை இல்லை, வாசனை இல்லாமல் தான் இருக்குது. இருந்தாலும் இடையில வச்சு கட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மாலை கூடலாம் வச்சு கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்ம பூ கட்ட ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி 2 கையை மட்டும் நூலுக்கு இடையில இந்த மாதிரி வச்சு மடிச்சுக்கிட்டு அப்படியே கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி நாட் போட்டுக்கலாம். ஒரு 3 கண்ணி மட்டும் கொஞ்சம் மெதுவாக கட்டி காமிக்கிறேன். ஏன்னா பூக்கட்ட தெரியாதவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க இல்லைங்களா, அவங்களும் ஈஸியாக கற்றுக்கிற வகையில் இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ எடுத்து வச்சுக்காங்க. இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றிட்டு லைட்டாக இழுத்த மாதிரி நாட் போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி 2 விரலை மடிச்சுக்கிட்டு ஆள்காட்டி விரலில் இருக்கிற நூல் அப்படியே கீழ்ப்பக்கமாக சுற்றி இந்த மாதிரி பூவை வந்து ரெட்டையாக பிரித்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். அடுத்த கண்ணி பாருங்கள், இந்த மாதிரி பூவை எடுத்து வச்சுக்கிட்டு லைட்டாக நூலை இழுத்த மாதிரி கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றிக்கலாம். சுண்டு விரல் பக்கம் இருக்கிற 2 நூலை வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி சுண்டு விரல் பக்கம் இருக்கிற நூலை வந்து இந்த மாதிரி மடித்து பிடிச்சிக்கிட்டு ஆள்காட்டி விரலை கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். பூ கட்டுற மெத்தட்லேயே இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஒரு 2 டைம் 3 டைம் கட்டி பார்த்தோமாவே 3வது டைம்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக கட்டி பழகிக்கலாம். அவ்வளோதான். அடுத்தடுத்து கட்டும்போது கொஞ்சம் ஸ்பீடாக கட்டிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு கட்டிட்டு அதுக்கப்புறமா ஆர்டிஃபிஷியல் ரோஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரியே மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். நாம் இந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் ரோஸை தான் வைக்கணுங்கிறது இல்லை. ஆர்டிஃபிஷியல் ரோஸுக்கு பதிலாக குட்டி ரோஸு, அடுத்து நம்ம வந்து கோழிக்கொண்டை, அடுத்து பெரிய ரோஸ் பட் ரோஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், ரெட் கலர்லாம் சுருட்டி வச்சு கட்டும்போது இந்த மெத்தடில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ரோஸ் கட்டிட்டு அடுத்து ஒரு 3 கண்ணி கட்டிக்கலாம் பாருங்கள். ஒரு 2 கண்ணி 3 கண்ணி இந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இலை வச்சு கட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். பூவை வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ளஸ் மாதிரி உருட்டி கட்டும்போது பூ வந்துட்டு நல்லா நெருக்கமாக இருக்கும், கேப் இல்லாமல். அவ்வளோதான். கட்டிட்டு அடுத்து நம்ம இலை வச்சுக்கலாம் பாருங்கள். இலையுமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம். மேலே ஒரு இந்த மாதிரி கொழுந்து இலையாக இருந்தால் ஒரு குட்டி கொழுந்து எடுத்து வச்சுக்கோங்க. கீழ்ப்பக்கமாக ஒரு இலை வச்சுக்கோங்க. குண்டுமல்லியோட ஹைட்டுக்கே மடித்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல அதிகமாக 2-3 இலை வைக்கும் போதும் நல்லா இருக்காது. நம்ம வந்து மடிக்காமல் வைக்கும் போதும் அவ்வளோக்கு நல்லா இருக்காது. குண்டுமல்லியோட ஹைட்டுக்கு ரெட்டையாக மடிச்சுட்டு கம்மி இலை ஒவ்வொரு கொத்து வைக்கும்போது தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி கட்டிட்டு அடுத்து ஒரு 10-15 கண்ணி குண்டுமல்லி பூ கட்டிட்டு அடுத்து ஆர்டிஃபிஷியல் ரோஸும் இலையும் வச்சுக்கலாம் பாருங்கள். இந்த இலை பார்த்தீங்கன்னா சாமந்தி பூவோட இலை மாதிரியே தான் இருக்குது. சாமந்தி பூ இலை வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து அதை விட சாமந்தி பூ இலையை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நம்பூர் சைடில் இது வந்து அதிகமாக கிடைக்கிறதில்ல. நம்பூர் சைடு மாலைகள்லாம் வேப்ப இலை, துளசி, மற்ற இலைகள் தான் வச்சு கட்டுவோம். இந்த மாதிரி இலைகள்லாம் கிடைக்கிறதில்ல. கொஞ்சம் பெரிய பூ மார்க்கெட்டில் தான் கிடைக்குது. நம்ம தண்ணி தெளித்து வச்சுக்கலாம். ஒரு 2-3 நாள் வரைக்கும் தண்ணி தெளித்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் தான் வாட ஆரம்பிக்குது, கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் கட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பூ கட்டி எடுத்தாச்சு. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.